மகிமைப்படுத்தி நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சென்றோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் ஜீவிக்கின்றார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அந்த தேவனை நாம் எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நாமத்தை இந்த கால வேளையில நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உயிரோடு இருந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காக. ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை காலவே நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சார்பாய் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. He's
பேசுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஆமென், ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது வாழ்வு மரணத்துக்கும் முடிந்து விடுதலை அல்ல, மரணத்திலும் தொடங்கி ஒரு உண்மையை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற ஒரு தலைப்பிட சொல்லி பார்க்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற மாற்றங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை இதனால ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசுவாராக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகின்றது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உயிர்ப்பின் கிறிஸ்துவ சபையின் விசுவாசம் மற்றும் சபை நிலை நிற்பதற்கான அடித்தளமாகும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவ சபையுடைய விசுவாசமும் சபை நிலை நிற்பதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உலக வரலாற்றில் நடைபெற்ற ஒரு மாபெரும் அரிய செயலாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் பார்க்கும்போது கிறிஸ்து மட்டும் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்துவ மார்க்கம் என்கின்ற ஒன்று இருந்திருக்காது. இன்னைக்கு நாம் கூடி இங்கே ஆராதித்திருக்க மாட்டோம், கிறிஸ்து இருந்திருக்க மாட்டார்கள், மனிதனுக்கு ரட்சிப்பும் கிடைத்திருக்காது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, சில கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை, எனவே இயேசுவின் சீஷர்களால் கட்டப்பட்ட இது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் சாதிக்கிறார்கள். கிறிஸ்து ஒருவர் இல்லை, கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி இது எல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து எழுந்தது என்று சொல்லி உலகம் மறியப்பட்ட ஒரு வரலாற்றிலே உண்மையாய் காணப்படுகின்றது. அதனாலதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சரித்திரமே இரண்டாக அதாவது பிரிக்கப்பட்டது என்று சொல்ல பார்க்கின்றோம். இன்னைக்கு உலகில் எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது, அத்தனை கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கின்றது. அநேக இடங்களில் பார்க்கும்போது அநேக கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் முதல் மரித்த அத்தனை பேருடைய கல்லறைகளும் மூடப்பட்டதா என்று காணப்படுகிறது. ஆனா இயேசுவின் கல்லறை மட்டும் திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இயேசுவின் கல்லறை மட்டும் திறக்கப்பட்டிருக்கு. காரணம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சரீரத்தை யாராவது அதாவது திருடி கொண்டு போயிருக்கலாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க, அந்த கல்லறை காலியா இருந்தோன்னு பார்த்த உடனே சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவின் சரீரத்தை யாராவது திருடி கொண்டு போயிருக்கலாம். அதற்கு சாத்தியமே இல்லை. காரணம், ஏனென்றால் இயேசுவின் கல்லறை மூடப்பட்ட கல்லறை. அந்த கல்லறைக்கு சீல் வைக்கப்பட்டது. அந்த கல்லறைக்கு இரு பக்கத்தில் இரு காவலர் என்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் கல்லறை வைக்கப்பட்ட போர்ச்சவர்களால் காவலும் செய்யப்பட்டது சொல்லி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 67, 64 முதல் 66 வசனம் வாசிக்கிறோம். அதை காவல் காத்தவர்கள் எருசலேம் ஆலய காவலர்கள் மற்றும் ரோம அரசாங்க காவலராக இருந்தார்கள் சொல்ல பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது, மகத்லேனா மரியாளோ மற்ற ஸ்திரீகளோ வாரத்தின் முதலாம் நாள்ல, வாரத்தின் முதல் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலமே கல்லறை பார்க்க வரும்போது கல்லறை திறந்திருக்க கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறை திறந்திருக்க கண்டார்கள். வேதம் சொல்லுது, யோவான் 7:1 சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட மகத்லேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைந்திருந்த கல்லெடுத்து போட்டுக்க கண்டார். மரியாளுக்கு ஒரு கவலை, நம்ம கல்லறைக்கு போறோமே, இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த கல்லை யார் புரட்டி போடுவா, நாம ஸ்திரியா
மரியாளுக்கு ஒரு கவலை இருந்தது. ஆனா மரியாள் அங்க போய் பார்த்த உடனே ஏற்கனவே கல் புரட்டி போடப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறைக்குள்ள வைக்கும் போது கல் செத்ததா இருந்தது. இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த போது கல்லும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. கல்லுக்கும் உயிரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இவ்வளவு பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பை தாண்டி கல்லறை திறந்திருக்கிறது, உயிர்த்தெழுந்தவில்லை என்று சொல்பவர்களுக்கு அது தோல்வியாய் காணப்படுகின்றது. கிறிஸ்து அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அந்த விசுவாசத்தினால்தான் நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகத்தின மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். இயேசு மரித்த நேரம் இப்பொழுது வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு. இயேசு மரித்த நேரம் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு. இது சரியாக பஸ்கா ஆடு அடிக்கப்படும் நேரமாகும். உயிர்த்தெழுந்த நேரம் எப்பொழுது என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு 7 மணிக்கு இடையில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கணக்குப்படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணி 7 மணிக்குள்ள பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தாண்டி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 40 என்பது யூத இலக்கத்தில் ஒரு மிக முக்கியமானதாய் காணப்படுகின்றது. அப்போ கணக்குப்படி ஒரு நாள் என்பது எப்படி துவங்குற நாட்கள் யூத காட்சத்தை பார்க்கும்போது ஒரு நாள் என்பது சாயங்காலம் 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலையில 6 மணிக்கு முடியிருந்ததுதான் ஒரு நாள். இன்னைக்கு நம்ம ஒரு நாள் எப்படி சொல்றோம், இரவு நைட்டு 12 மணிக்கு துவங்கி மறுநாள் 12 மணி போனாதான் 24 ஹவர்ஸ் சொல்றோம். ஆனா அந்த வகையை பார்க்கும்போது மாலை 6 மணி துவங்கி அடுத்த நாள் மாலை 6 மணி வரை ஆகும். ஒரு இரவு ஒரு பகல் ஆகும். எபிரேயத்தில் இரவை யோம் என்றும் பகலை லைலா என்றும் அழைப்பார்கள் சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ இயேசுவை கைது செய்த போது பயந்தவுடைய சீசர்கள் மறுதலித்து ஓடிய பேதுரு இயேசுவின் மரணத்துக்கு பின் பயந்து பூட்டிய வீட்டுக்குள் இருந்த சீடர்கள் எப்படி திடீர்னு வீதிக்கு தைரியமாய் பிரசங்கிக்க முடிந்தது பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நான் சொல்லும் வார்த்தை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள பலத்த செயல்களையும் அற்புதங்களையும் அடையாளங்கள் நடப்பித்து அவர்களினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எந்த சீடர்கள் எந்த பேருக்கு பயந்து போய் இயேசு சிலுவை அறையும் போது தன் வீட்டுக்குள்ள பூட்டு போட்டு இருந்தாங்களோ, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். தைரியமாய் ஆண்டவருடைய நாமத்தை பரிசாற்ற ஆரம்பித்தார்கள். காரணம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவங்க பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால் இன்னைக்கு நீங்கள் நானும் சாட்சியாக இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் இன்னைக்கு நீங்கள் நானும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாய் இருக்கிற இஸ்ரவேல் குடும்பத்தை யாவரும் நிச்சயம் அறிய கடவர்கள். இன்றும் கிறிஸ்துவத்திலே அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்ததை நம்பாதவர்கள் உண்டு, அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்து மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். இப்படி தைரியமாய் பிரசங்கித்து மாத்திரமல்ல, இயேசுவை போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க செய்தார்கள் என்று சொல்ல பார்க்கின்றோம். அதுவும் இயேசுவின் நாமத்தினால அந்த அற்புதங்களை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த தைரியம் வருவது காரணம் இயேசு உயிர்த்தெழுதலை கண்டதினால் ஏற்பட்டது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பல முறை பல இடங்களிலே சீஷர்களுக்கும் பெண்களுக்கும் தரிசனமானார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அவர் தரிசனமானார் சொல்லி பார்க்கின்றோம். யாருக்கோ தரிசனமானாரு? மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கு தரிசனமானா, பேதுருக்கு தரிசனமானா, யோவானுக்கு தரிசனமானா, 11 சீடர்களுக்கு அவர் தரிசனமானா, தோமாவுக்கு
அவர் தரிசனமானார், எம்மாவூர் சீடர்களுக்கு அவர் தரிசனமானார், திபேரியாவுல 7 சீடர்களுக்கு இயேசு தரிசனமானார். இவ்வளவு பேருக்கு ஆண்டு தரிசனமானார். ஏன் பலர் அவர் கையை தொட்டு பார்க்கிறாங்க, அவர் ஆணு பையன கரம் அப்படியே கிடக்கு, அவர் கையை தொட்டு பார்த்து விசுவாசிக்கிறார்கள், அவரை ஆடையை தொட்டு பார்த்து விசுவாசிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் வீடு கொண்டு எழுந்து ஊழியம் செய்த காரணம் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் அவர்கள் முகமுகமாய் உரையாடலும் தான் மிகப்பெரிய ஒரு காரணமாய் காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கவில்லை. சிலருக்கு இது துகிலாக காணப்பட்டது, பலருக்கு சந்தோஷமாக இருந்தது, அதிகார வர்க்கத்திற்கு அது திகிலாய் காணப்பட்டது. காவலாளர் அந்த கல்லறையில் நடந்து சொல்ல சீசர்கள் மிகுந்த அங்கலாய்ப்பு அவர்களுக்கு அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னொரு காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, பிரதான ஆசாரியர் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் இயேசுடைய சீடர்கள் ராத்திரியில வந்து அந்த அவனை களவாய் கொண்டு போயிட்டாங்க, நாங்கள் அவனை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்று சொல்லி அந்த ராஜாக்கள் மூப்பர்கள் சொல்றாங்க. போஸ்டர்களை பார்த்து இயேசு சொல்லி சொல்லாதீங்க, இயேசுவை சீடர்கள் களவாய் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, உங்களை நாங்க எப்படியாச்சும் காப்பாற்றுறோம் சொல்லி அவங்க சொல்றாங்க. இயேசு உயிரோடு இருக்கும் போதே ஆலயத்தில் துரத்தப்பட்ட அதிகார வர்க்கம் உயிர்த்தெழுதலை அறிந்ததுன்னா பயத்தையும் நடுக்கத்தையும் அடைந்தார்கள், பயத்தையும் நடுக்கத்தையும் அறிந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டால் இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யாரெல்லாம் அவரை பயப்படுத்தினார்களோ இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். மகதலேனா மரியாள் மற்ற ஸ்திரீகளோ அது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தைரியமாய் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அறிந்தவுடன் கர்த்தருக்குரிய பயத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்கள் சீஷருக்கு அறிவிக்க ஓடினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுதலுடைய செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தெளிவாக விளக்கப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவர்களுக்கு அது அறிந்தவர் கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இஸ் நாட் ஹியர், இஸ் ரைசன். இஸ் நாட் ஹியர், இஸ் ரைசன். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகமே கேட்ட மிகப்பெரிய செய்தி அது. இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். உலகமே அனுசரிக்கின்ற ஒரு பண்டிகை இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் பிறப்பேவாது சில இடத்துல தடுமாறுகின்றோம், ஆனா அவர் நிச்சயமாகவே மனிதது உண்மை. அவர் 3 நாள் உயிரோடு எழுப்பினது உண்மை. உயிர்த்தெழுதல் உங்களிடமும் சொல்லும் செய்தி என்னவென்றால், இதை உலகம் முழுவதும் அனைவரிடமும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீங்க சொல்லுகின்றார், நாம் அனைவரும் சொல்ல வேண்டும். நாம் உயிரோடு இருக்கும் போதுதான் இதை சொல்ல வேண்டும். கிறிஸ்துவ விசுவாசத்தின் மற்றும் சபையின் அடித்தளமே தான். இன்னைக்கு உயிரோடு இருக்கும் போது இயேசுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ இந்த ஈஸ்டர் தருவது மிகப்பெரிய நம்பிக்கையின் செய்தி என்னவென்றால், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கும் போது மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு இந்த உயிர்ப்பின் செய்தி, இந்த உயிர் உள்ள ஆண்டவரை நான் அறிவிக்க வேண்டும். இந்த உயிர்ப்பின் செய்தி உயிர் உள்ள ஆண்டவரில் நம்பிக்கை தர வேண்டும். இந்த உயிர்ப்பின் செய்தி உயிர் உள்ள ஆண்டவரை அறிய செய்கின்றது. 3 காரியம். உயிர்ப்பின் செய்தி உயிர் உள்ள ஆண்டவரை அறிவிக்க நமக்கு உதவி செய்கின்றது. இந்த உயிர்ப்பின் செய்தி உயிர் உள்ள ஆண்டவரில் நம்பிக்கை தருகின்றது. இந்த உயிர்ப்பின் செய்தி உயிருள்ள ஆண்டவரை அருளச் செய்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவதூதன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய செய்தி என்னன்னா, இந்த ஈஸ்டர் திருநாளிலே do not fear, do not fear, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. Because Jesus is life, I can face tomorrow. இயேசு உயிர்த்தெழுந்தா நாளையே நான் தைரியமாய் சந்திப்பேன். அநேகர் பயந்து போயிருந்தாங்க, இயேசு சொல்ல அழைச்சிட்டாங்க, இயேசு மரித்து விட்டா நாளைக்கு என் பொழுது எப்படி இருக்கும், நாளைக்கு விடியல் எப்படி இருக்கும் சொல்லி
சொல்லி எல்லாரும் கலங்கி போன இந்த சூழ்நிலையில் பக்தர் சொல்லுகிறான், because Jesus is alive, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், நாளை நான் தைரியமாய் சந்திப்பேன், நாளை தைரியமாய் சந்திப்பேன். ஒருவேளை இப்படிப்பட்ட பயத்தோடு, ஒருவேளை நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை பயந்து போய் இருக்கலாம். இந்த உயிர்ப்பு நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய செய்தி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இரண்டாவது, come and see, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்கள் வந்து பாருங்க, பயப்படாம ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வர வேண்டும், நான் வர வேண்டும். மூன்றாவது, go and சீக்கிரமாய் போய் அதை அறிவியுங்கள். இன்னைக்கு நீங்களான கிறிஸ்துவாய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நான் பயப்படாம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து அதை தைரியமாய் போய் மற்றொரு இடத்திலே பறைசாற்ற வேண்டும், பறைசாற்ற வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். go and சீக்கிரமாய் போய். நான்காவது, is with us, ஆண்டவனோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு, is with us, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் முகமுகமாய் சந்திப்போம். தனிமை அல்ல, அவர் நமக்கு நம்பிக்கை தருகின்ற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் சொல்லி சொல்றோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அப்படி உயிர்ப்பு செய்தி நம்ம கொடுக்கின்ற மூன்று காரியங்கள் சொல்லி பார்க்கும்போது, உயிர்ப்பு செய்தி, உயிருள்ள ஆண்டவரை நீங்கள் நானும் அறிவிக்க வேண்டும். உயிர்ப்பு செய்தி உயிருள்ள ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை தருகின்றது. உயிர்ப்பு செய்தி உயிருள்ள ஆண்டவரை நம்மை அறிய செய்கின்றது. அப்போ அப்படிப்பட்டதுன்னா பயப்படாம ஆண்டவருடைய சமூகத்துல வந்து சீக்கிரமாய் சொல்லி சொல்லப்படுது, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். கர்த்ததாமே இந்த சிறிய வார்த்தைகளை நமக்கென்று நகர்த்தினால ஆசீர்வாதமாய் வார்த்தைகளை நமக்கென்று மாற்றிக் கொடுப்பார்கள். கர்த்ததாமே ஆஸ்வதிப்பார்கள். ஆமென்.